தலாய் லாமா. தலாய் லாமா என்பவர் உலகளவில் புத்த மதத்துடைய ஆன்மீக தலைவர் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இப்போ எதுக்கு அவரை பத்தி பேசுறேன்னு கேட்குறீங்களா? காரணம் இருக்குங்க. இப்போ 14வது தலாய் லாமாவா இருக்கக்கூடிய 90 வயசான டென்சின் கியாட்சோவுக்கு அடுத்து 15வது தலாய் லாமாவை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் நெருங்கிட்டு இருக்கு. இதுல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டே என்னன்னா தலாய் லாமாவை தேர்ந்தெடுக்கிற முறைதான். அதை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். தலாய் லாமாவை தேர்ந்தெடுக்கக்கூடிய நடைமுறை ரொம்பவே தனித்துவமானதுங்க. இது மறுபிறப்பு அப்படின்ற நம்பிக்கையை சார்ந்தது. ஒரு தலாய் லாமா மறைஞ்ச பிறகுதான் அடுத்த குழந்தை தலாய் லாமாவை தேர்ந்தெடுக்கிற தேடுற முறையே தொடங்கும். இப்போ இருக்கிற தலாய் லாமா எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு உங்களுக்கு தெரியுமா? பொதுவா மறைந்த தலாய் லாமாவுடைய உடல் தகனம் செய்யும் போது அங்க ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து அடுத்த தலாய் லாமா இருக்கிற டைரக்ஷனை காட்டுமா. அப்படிதான் 1933ல மறைஞ்ச 13வது தலாய் லாமாவுடைய உடல் லாமோ லாட்சோ அப்படின்ற புனித ஏரிக்கரையில தகனம் செய்யும் போது வடக்கு நோக்கி தானா திரும்பியதா சொல்லப்படுது. இன்னும் எக்ஸாக்டா அங்க ஒரு புத்த மடம் இருந்திருக்கு. அந்த மடத்துடைய தூண்ல வடகிழக்கு திசையை குறிக்கிற வகையில ஒரு விசித்திரமான காளான் முளைச்சிருக்கு. அதே போல தலாய் லாமா மறைவுக்கு அப்புறம் தற்காலிக தலைவர் தியானம் செய்யும் போது ஒரு நீல நிற கூரை வீட்டோடைய தரிசனமும் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி சில குறிப்புகளை வச்சு அடுத்த 14வது தலாய் லாமாவை கண்டுபிடிக்க தேடுதல் குழு திபெத்தோட வடகிழக்கு திசைக்கு போயிருக்காங்க. அங்க தக்சர் அப்படின்ற கிராமத்துல தற்காலிக தலைவர் கண்டது போலவே நீல நிற கூரையோட ஒரு வீடு இருந்திருக்கு. அந்த வீட்டுல இருந்த ஒரு 2 வயசு குழந்தைய தேடுதல் குழுவினர் பார்த்திருக்காங்க. ஆனா அந்த குழந்தை தான் அடுத்த தலாய் லாமாவான்னு பாரம்பரிய முறைப்படி சில டெஸ்ட் வைக்க அந்த தேடுதல் குழுவோட தலைவர் தன்னுடைய அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு ஒரு சாதாரண ஆள் மாதிரி போயிருக்காங்க. ஆனா அந்த 2 வயசு குழந்தை அவரை துறவிதான் அப்படின்னு சரியா அடையாளம் கண்டுபிடிச்சு அவர் கழுத்தில் இருந்த 13வது தலாய் லாமாவுக்கு சொந்தமான ஜெப மாலையை கேட்டு வாங்கியிருக்கான். அது பத்தாதுன்னு இன்னொரு டெஸ்டும் வச்சிருக்காங்க. 13வது தலாய் லாமா பயன்படுத்திய வேறு சில பொருட்களோட அதே போல செய்யப்பட்ட சில புதிய பொருட்களும் கலந்து வைக்கப்பட்டிருக்கு. இதுல ஆச்சரியம் என்னன்னா அந்த குழந்தை எந்தவித தடுமாற்றமும் இல்லாம முந்தைய தலாய் லாமாவுடைய உண்மையான பொருட்களை மட்டும் சரியா எடுத்து கொடுத்திருக்கு. இது போல எல்லா பாரம்பரிய முறையிலும் வெற்றி பெற்றதால அந்த குழந்தை தான் 13வது தலாய் லாமாவுடைய மறுபிறப்புன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டு 1940ல இப்போ இருக்கிற தலாய் லாமாவுக்கு 14வது தலாய் லாமாவா முடிசூட்டப்பட்டது. ரைட். இப்போ இருக்கிற தலாய் லாமா டென்சின் கியாட்சோ தன்னுடைய 90 வயசுல தன்னுடைய மறுபிறவி அல்லது அடுத்த தலாய் லாமா பற்றிய குறிப்பு தகவல்கள் சொல்றதா ஏற்கனவே சொல்லியிருந்தார். இப்போ அவருக்கு 90 வயசு ஆயிடுச்சு. இப்படி இருக்க அடுத்த தலாய் லாமா சீனா ஆக்கிரமித்த திபெத்ல பிறக்க மாட்டார், ஒரு சுதந்திரமான நாட்டுல அதாவது இந்தியா போன்ற நாடுகள்ல பிறக்க வாய்ப்பு இருக்கிறதா அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம தலாய் லாமா என்ற அமைப்பை தொடரலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றது திபெத்திய மக்களுடைய விருப்பத்தை பொறுத்ததுன்னு சொல்லி இருக்காரு. இவ்வளவு நேரம் ஆன்மீக பத்தி பேசுனீங்க, சரி, இதுல அரசியல் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்குன்னு தான் சொல்லணும். திபெத்ல இல்லாம பக்கத்துல இருக்கிற ஒரு சுதந்திர நாட்டுல தான் அடுத்த தலாய் லாமா பிறப்பாருன்னு சொன்னதால சீனா நாங்க தான் அடுத்த தலாய் லாமாவை தேர்வு செய்வோம் அப்படின்னும் இதுல இந்தியாவுடைய தலையீடு இருக்கக்கூடாதுன்னு இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலேயே தற்பொழுதைய தலாய் லாமா தன்னுடைய வாரிசு தேர்வு தொடர்பான விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்காரு. தன்னுடைய வாரிச காடெங் ஃபோட்ராங் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு குழு மூலமா தேர்வு செய்யக்கூடிய புதிய நடைமுறைகளையும் அவர் ஆலோசிச்சுட்டு வர்றதாகவும் சொல்லப்படுது. எது எப்படியோ அடுத்த தலாய் லாமா தேர்வு பாரம்பரிய முறைப்படி நடக்குமா அல்லது புதிய நடைமுறைப்படி நடக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியா இருந்தாலும் இதுல அரசியல் தலையீடு மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் பலருடைய விருப்பமா இருக்கு. என்ன அறிவிப்பு வரும்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.